தமிழகத்திலிருந்து மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகுவதற்கான வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது இன்று மாலையுடன் முடிவடைந்த நிலை தற்பொழுது மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான வேட்புமனுவை தற்பொழுது பாஜகவின் சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தாக்கல் செய்திருக்கிறார். போபாலில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய அலுவலகத்தில் நேரடியாக இந்த ஒரு வேட்புமனுவை அவர் சென்று தாக்கல் செய்து குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக 11 வேட்பாளர்களுக்கான பட்டியலை நேற்று பாஜகவானது வெளியிட்ட நிலையில் இன்று அனைவருமே அந்தந்த மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது போபாலில் உள்ள அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசாவில் அங்கிருக்கும் தேர்தல் அதிகாரியினுடைய அலுவலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவையும் தாக்கல் செய்தார். இன்று மாலை 5 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கலுக்கான அந்த ஒரு அவகாசம் என்பது முடிவடைய உள்ள நிலையில் வரும் 27ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் அந்த உறுப்பினர்களுக்கான தேர்தல் என்பது நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக எல் முருகன் ஆவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.